வசனம், இது தேவனின் வசனம், சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் நீரியஸ் பெர்னாண்டோ அவர்கள் தேவ செய்தி அளிக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு இனிய பாடலை கேட்போம். வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வோனியே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வோனியே. வேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, வேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, வாக்கிய விரும்பும் தேனே, பாதைக்கு நல் தீபமே, வாக்கிய விரும்பும் தேனே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வோனியே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வோனியே. துன்பக்காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே, துன்பக்காலம் மாறுதல் உன்னால் வரும் நீசமே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே, இன்பமாகும் சாவென்றாய் என்றும் நம்பின பேர்க்கே. வேத புத்தகமே, வேத புத்தகமே, வேத புத்தகமே, விலை பெற்ற செல்வோனியே.
உயர்கதி சேர்ந்திடுவார். உன்னை தியானிப்பவர் உயர்கதி சேர்ந்திடுவார். வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோனியே. வேத புத்தகமே விலை பெற்ற செல்வோனியே. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு சத்திய வசனம் நிகழ்ச்சிக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். உண்மையில் இந்த நாட்களிலே ஒலிபரப்பாகிற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நிகழ்ச்சிகளை பார்ப்பதோடு மட்டும் விட்டுவிடாமல் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை, அபிப்பிராயங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் நாம் தேவ சமாதானத்தை காத்து கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வாழ்க்கையிலே நாம் நம்பியிருக்கிற எல்லா காரியங்களும் நம்மை கைவிட்டு போகும் பொழுது, பிரச்சனைகளும் பாடுகளும் துன்பங்களும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, அநேக நேரங்களிலே நாம் பயத்துக்குள்ளாகி விடுகின்றோம். இந்த பயத்துக்குள்ளாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவ சமாதானத்தை இழந்து போகிறோம். அதனால்தான் யோவான் 20:19 நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்று மாலை வேளையில் சீடர்கள் ஒன்றாய் கூடியிருக்கையில் யூதருக்கு பயந்ததினால் அவர்கள் கதவுகளை பூட்டிக்கொண்டு உள்ளே இருந்தார்கள். இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் என்பதாக வாசிக்க காண்கின்றோம். பாருங்கள், பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளே சீஷர்கள் அங்கே முடங்கி போய் கிடக்கிறார்கள். யார் இவர்களை இந்த அறைக்குள்ளே வைத்து பூட்டினார்கள்? யூதர்கள் அவர்களை பூட்டினார்களா? அல்லது ரோம போர் வீரர்கள் அவர்களை பூட்டினார்களா? இல்லை, இவர்களே தங்களை தாங்களே அந்த அறைக்குள்ளே, ஒரு மூடிய அறைக்குள்ளே தங்களை பூட்டி கொண்டவர்களாக பயத்தினாலே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். நாங்கள் நம்பியிருந்த நம்முடைய ஆண்டவர் மரித்து விட்டார். இனி எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது என்பதாக ஒரு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே அவர்கள் பயத்தோடு கூட இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவே வந்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பயத்தினாலே, ஏதோ ஒரு பிரச்சனையினாலே, ஏதோ ஒரு தோல்வியினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இனி நம்பிக்கையே இல்லை என்று ஒரு நம்பிக்கை அற்ற நிலையிலே உங்களை நீங்களே சுற்றி ஒரு வேலி அடைத்து நீங்கள் உங்களை அடைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு அவர்கள் நடுவே வந்தார் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய சீஷர்கள் அங்கே பயத்தோடு இருக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, நான் இன்னும் ஜீவிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு என்று சொல்லி நம்பிக்கை கொடுக்கிறவராக ஆண்டவர் நம்மத்திலே வருகிறவராக இருக்கிறார். வந்தவர் அங்கே உங்களுக்கு ஷாலோம் அல்லது சமாதானம் என்று அவர்களை வாழ்த்துவதை பார்க்கின்றோம். ஆம், வாழ்க்கையிலே சமாதானம் இழந்து போகும் பொழுது, நம்பிக்கை இழந்து போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் தருவராய் இருக்கிறார். பாருங்கள், கவலையின் எதிர்ச்சொல் என்ன என்று கேட்டால் அநேகர் அது சந்தோஷம் என்று சொல்வார்கள். ஆனால் கவலையின் எதிர்ச்சொல் சந்தோஷம் அல்ல. கவலையின் எதிர்ச்சொல் நம்பிக்கை. கவலை இருக்கும் இடத்திலே நம்பிக்கை இருக்காது. ஆனால் நம்பிக்கை இருக்கும் இடத்திலே கவலை இருக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் நம்மை விடுதலையாக்கி நமக்கு நம்பிக்கை தருவதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மறுபடியும் உயிர் தெழுந்தவராக இன்றும் நம் மத்தியிலே இருந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறவராய் இருக்கின்றார். எனவே இந்த நாளிலும் இந்த சமாதானத்தை நாம் எப்படி காத்து கொள்வது என்பதை குறித்து வேதத்திலிருந்து நாம் 4 காரியங்களை பார்க்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தந்தாலும் அந்த சமாதானத்தை நாம் குலைத்து போடலாம். அதனால் தான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே 4:6 அவர் இப்படி சொல்கின்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக
காத்து கொள்ளும் என்று சொல்கின்றார். பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் இப்படியாய் ஆரம்பிக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். அருமையானவர்களே, இன்றைக்கு பிரச்சனையில் இருக்கும் பொழுது ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஒருவரை ஆறுதல் படுத்துவது இலகுவான காரியம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு கூடாக, பாடுகளுக்கு கூடாக, துன்பங்களுக்கு கூடாக போகிறவர்களுக்கு தான் அந்த பாடுகளின் வேதனையை அனுபவிக்க முடியும். ஆனால் பவுல் இந்த இடத்துல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்று அர்த்தம் இல்லாமல் சொல்லவில்லை. அதற்கு முந்திய வசனம், நீங்கள் 5ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் பிற்பகுதி இப்படியே சொல்கிறது, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், எனவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். இந்த கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் என்ன? ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது, அவருடைய வருகை சீக்கிரமாக இருப்பதனாலே கர்த்தர் சமீபமாக இருக்கிறது என்று அவர் சொன்னாரோ, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று அவர் சொன்னாரோ, அல்லது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த அர்த்தத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொன்னாரோ எங்களுக்கு தெரியாது. அதை மறுபடியும் சொல்றேன். உண்மையில் இந்த கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்பதை பவுல் என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்று தெரியாது. ஒருவேளை கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்ற அர்த்தத்திலே அதை சொன்னாரா, அல்லது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த அர்த்தத்திலே அதை சொன்னாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியம், அது எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். எனவே கர்த்தர் நமக்கு சமீபமாக இருப்பதினால், நமக்கு அருகில் இருப்பதினாலே நமக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். எனவே முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியம், தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நம்முடைய பார்வையை நம்முடைய சூழ்நிலைகளில் அல்ல, நம்முடைய பிரச்சனைகளில் அல்ல, நம்முடைய துன்பங்களில் அல்ல, நமக்கு சமீபமாய் இருக்கிற ஆண்டவர் மீது வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, பிரச்சனை வந்தவுடனே அந்த பிரச்சனை நமக்கு பூதாகரமாக, ஒரு பெரிதாக நமக்கு தோன்றும். ஆனால் ஒரு காரியம் என்ன தெரியுமா? நாம் ஆண்டவருடைய பக்கமாக நம்முடைய முகத்தை திருப்பும் பொழுது அந்த பிரச்சனை சிறிதாகவும் ஆண்டவருடைய அந்த வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் நமக்கு பெரிதாக காணப்படும். ஆம், ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்ற அந்த உறுதிக்குள்ளே, அந்த நிச்சயத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். அருமையானவர்களே, நாம் எப்பொழுதும் அறிந்திருக்க வேண்டிய காரியம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எந்த விதமாய் நேசிக்கிறானோ, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எந்த விதமாய் கவனத்திலே வைத்திருக்கிறானோ, அதே போல ஆண்டவர் நம் மீது கரிசனையாக இருக்கிறார், அக்கறையாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு முறை ஒரு தகப்பன் தன்னுடைய 5 வயது மகனோடு அவன் இரவு அந்த 5 வயது மகனை தனக்கு அருகிலே வைத்து அவன் படுத்து கொண்டிருந்தானா. இந்த விளக்குகளை எல்லாம் அணைத்த பிறகு இருட்டாகிவிட்டது. இந்த சிறிய 5 வயது மகனுக்கு பயம். அவன் அப்பாவிடம் கேட்டான், அப்பா, நீங்கள் என் அருகில் இருக்கிறீர்களா? அப்பா சொன்னாராம், ஆம் மகனே, நான் உனக்கு அருகில் இருக்கிறேன். அப்பொழுது மகன் கேட்டான், அப்பா, இந்த இருட்டிலே நான் உங்களை பார்க்க முடியவில்லையே, நீங்கள் எனக்கு அருகில் இருக்கிறீர்களா என்று கேட்டாராம். அதற்கு அப்பா சொன்னாராம், ஆம் மகனே, நீ என்னை பார்க்க முடியாவிட்டாலும் நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் உன் அருகில் இருக்கிறேன் என்று சொன்னாராம். இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சமீபமாக இருக்கிறார். விசேஷமாய் நம்முடைய பாடுகள், துன்பங்களுக்குள்ளாக நாம் போகும் பொழுது ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காலை வழியிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒருவேளை ஆண்டவர் உங்களை விட்டு தூரம் போனவராக, ஆண்டவர் உங்களிடம் பக்கத்திலே இல்லாததை போல நீங்கள் உணரக்கூடும். ஒரு காரியத்தை மறந்து போக வேண்டாம், ஆண்டவர் எப்பொழுதும் விசேஷமாய் உங்களுடைய பிரச்சனைகளின் சூழ்நிலையிலும் அவர் உங்களுக்கு அருகில் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். தேவ சமாதானத்தை காத்துக்கொள்வது எப்படி? 2வது காரியம், உங்கள் கவலைகளை தேவனிடம் பிரார்த்தனையில் வைத்து விடுங்கள் என்று பவுல் சொல்கின்றார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அவர் இப்படியே சொல்கின்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஆண்டவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பது மட்டுமல்ல, நமக்கு தேவ சமாதானத்தை தருவேன் என்று சொல்கின்றார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும் என்று அவர் சொல்கின்றார். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜெபம் என்பது ஒரு ஆயுதம் போன்றது. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பாடுகள், துன்பங்கள் வரும்பொழுது அதை எதிர்த்து போராடுகின்ற ஒரு ஆயுதமாக
ஜெபம் இருக்கிறது. எனவே கவலையை எதிர்த்து போராட நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஜெபம் என்பதை மறந்து போக வேண்டாம். சிலர் வாழ்க்கையிலே கவலை என்று வந்தவுடனே ஜெபிப்பதையே விட்டு விடுவார்கள். நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம், நான் எவ்வளவு ஜெபித்தும் ஆண்டவனுடைய ஜெபத்தை கேட்கவில்லையே என்று சோர்ந்து போவதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் தம்முடைய சரியான நேரத்திலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பேன் என்று அவர் வாக்குத்தத்தம் இருக்கிறார். எனவே இந்த வேளையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்திருக்க வேண்டிய இன்னும் ஒரு காரியம், நாம் பிரார்த்தனையிலே ஆண்டவரிடம் எங்களுடைய கவலைகளை, பாரங்களை, துக்கங்களை வைத்துவிட வேண்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களிலே பவுலும் சீலாவும் அவர்கள் கட்டப்பட்ட நிலையிலே அவர்கள் இரவு முழுவதும் அவர்கள் தேவனை துதித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த சூழ்நிலையிலே அந்த இடம் அதிர்ந்து ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை அவர்களுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபம் ஒரு சாதாரணமானதல்ல. ஜெபம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய ஒரு வழிகாட்டி, அது ஒரு ஆயுதம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதனால்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பேதுரு இப்படியாய் சொல்கின்றார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கின்றார். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர் என்று சொன்னால் ஏதோ எப்படி சுகமா இருக்கிறீங்களா அந்த விசாரிப்பு அல்ல. ஆண்டவர் விசாரணை என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை கரிசனையாக நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்க எப்பொழுதும் ஆவலாய் இருக்கிற ஒரு பரம தகப்பனாய் இருக்கிறார். எனவே இந்த நாளிலும் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், நாம் தேவனிடத்திலே நம்முடைய பாரங்களை, துக்கங்களை ஜெபத்திலே ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், தேவ சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அல்ல தேவ சமாதானம். பிரச்சனைகளின் மத்தியிலும் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு அந்த தேவ சமாதானத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். மூன்றாவதாக, தேவ சமாதானத்தை காத்துக்கொள்வதற்கு பவுல் கொடுக்கின்ற ஆலோசனை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படியே சொல்கின்றது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று சொல்கின்றார். நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே சிந்தித்து கொண்டிருங்கள். ஒருவேளை நீங்க கேட்கலாம், தேவ சமாதானத்துக்கும் இந்த காரியங்களை சிந்தித்து கொண்டிருப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, நாம் எதை சிந்திக்கின்றோமோ அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நாம் எதை சிந்திக்கின்றோமோ அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால்தான் நாம் இழந்து போனதையே சிந்தித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் மறந்துவிட வேண்டாம், அது நமக்கு சோகத்தை கொண்டு வரும். வியாதியை குறித்தே நாம் யோசித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு பயத்தை கொண்டு வரும். செய்த பாவத்தை குறித்தே நாம் யோசித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு குற்ற உணர்வை கொண்டு வரும். நம்முடைய பலவீனங்களை குறித்தே நாம் யோசித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வரும். மற்றவர்கள் நமக்கு செய்த துரோகத்தையே மறுபடியும் 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 சிந்தித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு கசப்பையும் வாழ்க்கையிலே வெறுப்பையும் கொண்டு வரும். நம்முடைய குறைவுகளை குறித்தே யோசித்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது நமக்கு கவலையையும் நோயையும் கொண்டு வரும். அதனால் தான் பவுல் சொல்கின்றார், நீங்கள் நல்ல காரியங்களை குறித்து மட்டும் சிந்தித்துக் கொண்டிருங்கள். எனவே நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள் என்றால் ஒருவர் சொன்னார், நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாயின் வார்த்தைகளாக மாறிவிடும். நாம் எதை சிந்திக்கின்றோமோ அதுதான் நம்முடைய வாயின் வார்த்தையிலே வெளிவர ஆரம்பிக்கும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய செயலாக மாறிவிடும் என்று சொல்கின்றார். நம்முடைய செயல் நம்முடைய பழக்கமாக மாறிவிடும். நம்முடைய பழக்கம் நம்முடைய குணாதிசயமாக மாறிவிடும். எனவே நாம் எதை சிந்திக்கிறோம் என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பவுல் சொல்கின்றார், நீங்கள் நல்ல காரியங்களை, நன்மையான காரியங்களை மாத்திரம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஒருவேளை காலையிலே நாங்கள் கேட்கிற செய்திகள், பத்திரிகையிலே வாசிக்கிற இந்த செய்திகளை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பயங்களும் சோர்வுகளும் வரக்கூடும். ஆனால் பவுல் சொல்கின்றார், நாம் நன்மையான காரியங்களை சிந்திக்கும் பொழுது, நல்லதை நாம் சிந்திக்கும் பொழுது அந்த காரியங்கள் நமக்கு தைரியத்தை கொண்டு வரும். என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு 3 பிள்ளைகள், 5 வயது, 3 வயது, 1 வயது என்று சொல்லி 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளும்
வியாதிப்பட்டு அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் வைத்தியசாலையில் இருக்கும் பொழுது அநேகர் வந்து சொன்னார்கள், இந்த பிள்ளைகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் விசேஷமாய் அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட டெங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த நோயினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், சிலர் சொன்னார்கள், இந்த 1 வயது குழந்தைக்கு இந்த டெங்கு வரும் என்று சொன்னால் அந்த குழந்தை உயிர் பிழைப்பது கூட சந்தேகம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சகோதரன் கர்த்தரிலே மிக விசுவாசமாக இருந்தார். இந்த மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் அல்ல, வைத்தியர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்தவராக அவர் ஆண்டவருடைய வார்த்தையிலே தன்னுடைய முழு விசுவாசத்தையும் வைத்திருந்தார். நல்லதையே சிந்தித்துக் கொண்டார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி அவர் விசுவாசத்தோடு இருந்தார். அதன் நிமித்தம் அந்த 3 குழந்தைகளும் கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் சுகபலமாய் வீட்டிற்கு திரும்பி வந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை குறித்து சிந்திக்கின்றோம்? மற்றவர்கள் சொல்கின்ற நம்பிக்கையற்ற வார்த்தைகளை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது ஆண்டோடைய வார்த்தை தருகின்ற அந்த சத்தியத்திலே நாம் நம்முடைய நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்புகின்றோமா? 4வது காரியம், தேவ சமாதானத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்கின்றார், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களிலே, என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்கிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனோரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றார். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்கின்றார். பாருங்கள், பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் குறைவாக வாழவும் குறைந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும் என்று சொல்லி வாழ்க்கையிலே அவருடைய எல்லா சூழ்நிலையிலும் அவர் மனோரம்யமாக இருக்க, சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்கின்றார். பிரியமானவர்களே, சிலர் வாழ்க்கையிலே தாழ்ந்த நிலையில் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை பார்க்க முடியாது. வாழ்க்கையிலே நிறைவாக எல்லாம் நிறைவாக இருக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் பவுல் சொல்கின்றார், நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் மனோரம்யமாய், அதாவது நான் சமாதானத்தை தக்க வைத்துக் கொள்ள எனக்கு தெரியும் என்று சொன்னார். காரணம், அவர் வாழ்க்கையிலே திருப்தியுடன் வாழ்வது என்றால் என்ன என்பதை குறித்து அவர் அறிந்திருந்தார். திருப்தியின் எதிர்ச்சொல் என்ன தெரியுமா? பேராசை. எல்லாம் காண்கிற எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்பதுதான் பேராசை. ஆனால் திருப்தி என்பது ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மைகளிலே நாம் சந்தோஷமாய் திருப்தியாய் இருப்பது, அதுதான் திருப்தி. இன்றைக்கு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருப்தியாய் இருக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற இளம் சமுதாயத்தினர் தாங்கள் கேட்பதெல்லாம் தங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி பேராசை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், அதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்கிற எல்லாமும் அல்ல, நீங்கள் பேராசைப்படுகிற எல்லாம் அல்ல, நீங்கள் கேட்கிற காரியங்கள், உங்களுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சமாதானத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை அநேகம் வரலாம். பாடுகளுக்கூடாக, பிரச்சனைகளுக்காக, துன்பங்களுக்கூடாக போகும் பொழுது சமாதானம் இழக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலும் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அந்த சமாதானத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி? முதலாவது, ஆண்டவர் நம்முடைய நம்முடைய சமீபத்திலே இருக்கிறார், ஆண்டவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய பாரங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நாம் ஜெபத்திலே, பிரார்த்தனையிலே ஆண்டவரிடம் எடுக்க வேண்டும். எப்பொழுதும் நன்மையான காரியங்களை, நல்லவற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக, நாம் எப்பொழுதும் திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளிலே திருப்தியுள்ளவர்களாய் வாழ நாம் எப்பொழுதும் பழகிக்கொள்ள வேண்டும். இந்த 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமாய் வாழ ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை தருவார். எனவே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ளங்கள் பரம தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் சமாதானமாய் வாழ நீர் எங்களுக்கு ஷாலோம் என்ற அந்த சமாதானத்தை தருகிற ஆண்டவராய் இருக்கிறீர். அந்த சமாதானத்தை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்ள, பிரச்சனைகளையும் பாடுகள் துன்பங்களின் மத்தியிலே அந்த பிரச்சனைகளை நாங்கள் நோக்கி பார்க்காதபடி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சமாதானத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்த்து நீர் தருகிற அந்த சமாதானத்தை எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம். ஆமேன்.
துயர் மூடும் வேளை என் உயிர் நண்பன் நீரே, உமையென்றும் மறவேனையா. துயர் மூடும் வேளை என் உயிர் நண்பன் நீரே, உமையென்றும் மறவேனையா. எந்தன் சுமை தாங்க உலகில் என்னை தேடி வந்த உம் அன்பை புகழ்வேனையா. எந்தன் சுமை தாங்க உலகில் என்னை தேடி வந்த உம் அன்பை புகழ்வேனையா. அது மாறாத அன்பல்லவோ, என்றும் மறையாத அன்பல்லவோ. என் சுமை தாங்க உலகில் என்னை தேடி வந்த உம் அன்பை புகழ்வேனையா. எந்தன் சுமை தாங்க உலகில் என்னை தேடி வந்த உம் அன்பை புகழ்வேனையா. என் உறவெல்லாம் ஓடி மறைந்த ஓர் வேளை என்னை மாய்க்க துணிந்தேனையா. என் உறவெல்லாம் ஓடி மறைந்த ஓர் வேளை என்னை மாய்க்க துணிந்தேனையா. உந்தன் கரம் நீட்டி என்னை வழுவாது காத்திரும் கருணையை நினைத்தேனையா. சத்திய வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசீர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது முகவரி சத்திய வசனம், 21 வெங்கட்ராமன் தெரு, கமலா 2வது சாலை, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 0425323216. கைபேசி எண் 9452532316. எமது இமெயில் முகவரி info@satyavasanam.in.